காக்கி சட்டை அணிவதே தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த காணொலியில் 2026ஆம் ஆண்டு எஸ்ஐ அண்ட் போலீஸ் தேர்விற்கான ஈசன் போலீஸ் அகாடமி டெஸ்ட் ஷெடியூல், கம்பைன்டு டெஸ்ட் ஷெடியூல், அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாணவர் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் போலீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ ஃபிசிக்கல் முடிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ரிசல்ட்டு ஓகேவா இப்போ போட்டிருந்தாங்க. மறுபடியும் அடுத்த நாளே உங்களுக்கு வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க ஓகேவா. அது அந்த கரெக்டாக அந்த கைட்லைன்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னு சம்திங் ஓகேவா சிஸ்டமேட்டிக் யாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் மேபி இன்னும் 10 days ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 10 days ஆகிடுச்சு. பட் இன்னுமே நமக்கு என்ன சொல்கிறது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல ஓகேவா. தெரில என்ன ஆகும்னு ஓகேங்களா. அடுத்து இந்த நெக்ஸ்ட் இயர் கட்டாயம் இருக்குமா என்னன்னா தெரியல. நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இருக்குமா என்னன்னு தெரியலப்பா, நமக்கு கரெக்டாக தெரியல. பட் தொடர்ந்து படிக்கிறாங்க ஓகே அந்த மாணவர்களுக்காக ஓகே நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த போலீஸ் அண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஓகேவா கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம போகிறோம். ஏன் கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் ஓகேவா அப்படிங்கும்போது நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போ ஒரே ஷெடியூலில் உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போதே 2 எக்ஸாம்ஸ்க்கும் கவர் பண்ணிடலாம் ஒன்று ஓகேவா. இன்னொன்று மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எஸ்ஏ எக்ஸாம்ஸ் படிக்கும் போது போலீஸ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கும் போது அது கீழே இருக்க லெவல் கட்டாயம் உங்களுக்கு கிளியர் ஆக தான் போகுது ஓகேவா. இப்போ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, போலீஸ் மாணவர்கள் எல்லாமே 70 கொஸ்டின் தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதுவீங்க ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் நம்ம எஸ்ஐ கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையும் 140 கொஸ்டின் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் 55 டெஸ்ட்னா உங்களுக்கு 110 டெஸ்ட் கவர் ஆகும் ஓகே. இப்போ நீங்களுமே என்ன பண்ணுறீங்க, போலீஸ் மாணவர்களுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 140 கொஸ்டினாக நீங்கள் எழுத அப்படியே டபுளாக எழுத போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கம்பைன்டு டெஸ்ட் பேட்சாக போடுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் பேட்சாகவும் போடுறோம் ஓகேவா. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு ஓகேவா பாசிட்டிவான இந்த ஷெடியூல் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஈசன் போலீஸ் அகாடமி கடலூர் ஓகே வருகின்ற 2026ஆம் இந்த வருடம் இந்த வருகின்ற மேபி தேர்வுகள் இருக்கலாம் ஓகேவா. எஸ்ஐ அண்ட் போலீஸ் ஓகேவா இதுக்கு கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வருகின்ற 14ஆம் தேதி பிப்ரவரி 14 ஓகே 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 2 தேர்வுகள், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் 2 தேர்வுகள், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டுமே எல்லா டெஸ்ட்டில் 55 டெஸ்ட்டுமே உங்களுக்கு as per ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் படி ஓகே 140 கொஸ்டின்ஸ் as per உங்களுக்கு முக்கியமாக பைலிங்குவல் கொஸ்டின். முக்கியமாக போலீஸ் மாணவர்களுமே இது பைலிங்குவல் கொஸ்டின். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க ஓகேவா. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போலீஸ் மாணவர்களுக்கு. இதுதான் நம்ம ஷெடியூலோட ஸ்டார்டிங் ஓகேவா. 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வாரத்திற்கு 2 தேர்வுகள், டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே ஓகேவா. ஃபுல்லாகவே உங்களுக்கு பைலிங்குவல் கொஸ்டின் தான். அடுத்து மொத்தம் எத்தனை தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 55 தேர்வுகள், கிட்டத்தட்ட 8300 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகுது இந்த தேர்வில். இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஓகேவா. ஆன்லைன்லையும் இருக்கும், ஆஃப்லைன்லையும் இருக்கும். ஆஃப்லைன் பொறுத்தவரைக்கும் நம்ம மாணவர்கள் அகாடமியில் நேரடியாக எழுதுவீங்க கடலூரில். ஆன்லைன் மாணவர்களுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக குரூப்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 தேர்வுகள், 8300 கொஸ்டின். இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், நல்ல டைம் இருக்குது, எவ்வளோ ஸ்லோவாக போட்டிருக்கோம், அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஷெடியூல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்கள். ஒரு ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே அந்த ஷெடியூல் எடுத்து டவுன்லோட் பண்ணி அது நமக்கு ஓகேவா, நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க ஓகேவா. வேற ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்தால் 9087342919 அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கால் பிக் பண்ணல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எஸ்ஐ போலீஸ் கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா. இந்த ஷெடியூலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்க ஓகே. இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா. ஓகே வாங்க ஷெடியூல் மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம் ஓகேவா. நல்ல டைம் இருக்குது, நம்ம ஸ்லோவாக தான் போட்டிருக்கோம் ஓகேவா. 6th சோசியல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஓகே, 6th சயின்ஸு, 7th சோசியல், 7th சயின்ஸ். அப்போ 6th 7th ஒரு 4 டெஸ்ட் ஜிகேவுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு ஓகேவா, சைக்காலஜி ஓகே எல்லாமே குட்டியாக டாபிக், சின்ன டாப்பிக்காக ஓகேவா. தமிழ் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு ஒரு 4 7 5 7 ஓகேவா. இங்கிலீஷ்க்கு ஒரே ஒரு டாபிக், மேக்ஸில் ஒரு டாபிக் சின்ன டாபிக், சைக்காலஜியில் ஒரு சின்ன டாபிக் ஓகேவா. ஏன்னா இன்னும் நல்ல டைம் இருக்குது, நம்ம நல்லாவே எடுக்கலாம் ஓகேவா, நல்லா படிக்கலாம். அதனால ரொம்ப குறைவான போட்டிருக்கோம். எல்லாமே 140 கொஸ்டின் உங்களுக்கு
ஓகேவா. இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டினியூ 6ஆம் வகுப்புக்கு தமிழ் 6ஆம் வகுப்பு 2, தமிழ் 7ஆம் வகுப்புல 2, இங்கிலீஷ் அதே மாதிரி ஒரு 3-4 டாபிக், மேக்ஸ்ல ஒரு 2-3 டாபிக், சைக்காலஜியில் ஒரு 3-4 சின்ன சின்ன டாபிக் இருந்தால் ஒரு 2 டாபிக் நம்ம சேர்த்து போட்டுருவோம். பெரிய டாபிக் இருந்தால் ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 6th 7th முடியுது. முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல அடிஷனலா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டட் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் நம்ம உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம். ஓகேவா. அப்போ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து 6th 7th முடிஞ்சோன்னா 8th. ஓகே, 8th பாருங்க எத்தனை டெஸ்ட்னா 1 2 3 4 5 6. ஓகேவா, 6 டெஸ்ட் 8th மட்டும். ஓகே, 8th மட்டும் அது 6 டெஸ்ட். ஓகே, முடிஞ்சோன்னா உங்களுக்கு ரிவிஷன். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு செட்டு முடியும் உங்களுக்கு ரிவிஷனும் வந்துடும். ஓகேவா. அடுத்து 9th அதே மாதிரி 1 2 ஓகேங்களா 3 4 5 6 டெஸ்ட். ஓகேவா, 9th உங்களுக்கு என்ன இருக்கும் 6 டெஸ்ட் ஒரு ரிவிஷன் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 டெஸ்ட் உங்களுக்கு வந்து 6 முதல் 9 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகேவா. அடுத்து 10th. ஓகேவா, 10th தான் நமக்கு மார்க் அதிகம், முக்கியமானது. ஓகேவா, 10th நல்லா படிக்கணும், பொறுமையாகவும் படிக்கணும். ஓகேவா. அதனால 10th வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணிருந்தோம், ஒரு டெஸ்ட்டுங்கிறது 6 லெசன். ஓகே, அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 சப்ஜெக்ட். ஓகேவா, 2 சப்ஜெக்ட் குறைவா போட்டிருக்கோம். ஓகே, இங்க எல்லாமே 6th to 9th எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் வரும். 10th உங்களுக்கு குறைவா தான் போட்டிருக்கோம், ஏன்னா நல்ல டைம் இருக்குது. ஓகே, போட்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா நம்ம போட கிடையாது, கம்மியா போட்டிருக்கோம். ஓகே, பாருங்கன்னா பிசிக்ஸ்ல ஒரு 3 பாடம் தான். ஓகே, ஹிஸ்ட்ரியில ஒரு 3 பாடம் தான். ஓகேங்களா. டெஸ்ட் ஓகே இங்க வந்துச்சு, இங்கே 9th. ஓகேவா, 10th. ஓகேவா, இது மாறிடுச்சு, இது மாத்திக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் 3ல ஓகே 5 to 7. ஓகேவா, முதல் 4 லெசன் நமக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஏதாவது 1-2 கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிவிஷன்லேயே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா. அப்போ சயின்ஸ்ல ஒரு 3 லெசன், ஹிஸ்ட்ரியில ஒரு 3 லெசன், 5 6 7. ஓகேவா, 19ஆம் நூற்றாண்டுல இருந்து அடுத்த 2 லெசன். ஓகேவா. அப்போ பாருங்க 10th மட்டும் எத்தனை பாருங்க 1 2 3 ஒரே நிமிஷம் 1. ஓகேவா, 21 22. ஓகேவா, 2 3 4 5 6 7. ஓகேவா, இங்க பாருங்க பயாலஜிலாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டுருக்கோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ்ல ஒரு 3 பாடமும், கெமிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 பாடம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், 2வது டெஸ்ட். ஓகேவா. அடுத்து பிசிக்ஸ்ல ஒரு மறுபடியும் பேலன்ஸ் இருக்க 3 பாடமும், ஹிஸ்ட்ரியில் இருக்க பேலன்ஸ் ஒரு 3 பாடமும். ஓகேவா. அடுத்து முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து சயின்ஸ்ல வந்து பாலிட்டி. ஓகேவா, 10th சோசியல் சயின்ஸ் பாலிட்டி ஒரு 3 பாடம். ஓகே, 10th சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 பாடம். ஓகேவா, அப்போ எல்லாமே 3 பாடமாக தான் நம்ம போட்டோம். அடுத்து 10th சயின்ஸ் பாலிட்டியில். ஓகேவா, அடுத்த ஒரு 2 யூனிட். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 பாடம். ஓகேவா. அப்போ அதிகபட்சம் ஒரு 5 பாடத்துலேருந்து 6 பாடம் தான் வர மாதிரி. ஓகேவா. 10th ஏன்னா நம்ம நல்லா படிக்கணும். ஓகேவா, அதனால தான் குறைவாக நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஜாகிரஃபியில். ஓகேவா, ஒரு 3 பாடம். 10th சயின்ஸ் எக்கனாமிக்ஸ், 10th சோசியல் சயின்ஸ் ஒரு எக்கனாமிக்ஸ். ஓகேவா, ஒரு 3 பாடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஜாகிரஃபியில் ஒரு 3 பாடம், எக்கனாமிக்ஸில் ஒரு 2 பாடம். ஓகேவா. அடுத்து பயாலஜி நிறையவே இருக்கும். அதை பிரித்து நம்ம ஒரு 5 லெசனா 12 11 14 15 16 ஒரு 5 லெசனா. ஓகேவா, மொத்தம் ஒரு 12 லெசன் கிட்டத்தட்ட இருக்கும். 11 லெசன் கிட்டத்தட்ட இருக்கும். அது ஒரு 5 லெசன் ஒரு டெஸ்ட்டாகவும், இன்னொன்று ஒரு 6 லெசன் ஒரு டெஸ்ட்டாகவும் போட்டிருக்கும். ஓகேவா. அப்போ 10th ஒரு 8 டெஸ்ட் போல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, அது ப்ளஸ் ஒரு ரிவிஷன் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 28 டெஸ்ட். ஓகே, அந்த 28 டெஸ்ட்ல 6 முதல் 10 வரைக்கும் முடிக்கிறீங்க. ஓகே, அந்த 28 டெஸ்ட் வரைக்கும் வந்து போலீஸ் பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஸ்ஐ படிக்கிற பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து 11th 12th பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் படிக்க மாட்டாங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 11th 12th நீங்க படிச்சுதான் ஆகணும். 5 கொஸ்டின் கேட்கறாங்க, 10 கொஸ்டின் கேட்கறாங்க, 8 கொஸ்டின் கேட்கறாங்கலாம் இல்லை. அதுதான் அப்புறம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அப்போ 11th 12th நல்லாவே நீங்க படிக்கணும். போலீஸ் மாணவர்கள் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, கட்டாயம் நீங்களும் படிங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் எஸ்ஐயும் எழுதுவீங்க. 11th 12th ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா. அப்போ 11th 12th நம்ம நல்லா டைம் இருக்குது. நல்லா டைம் இருந்தாலே ரொம்ப பிரிச்சு போட்டுருவோம், ஒரு சப்ஜெக்டா போட்டுருவோம். ஓகேவா. 11th இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லதான், ஏன்னா பசங்களுமே படிக்க மாட்டாங்க. சரி, கம்பைண்டா கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுக்கலாம், அப்பயும் படிக்க மாட்டாங்க. சரி, பொறுமையா ஒரு லெசனா நம்ம கொடுத்துருக்கோம். 11th 12th ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி பாருங்க கிட்டத்தட்ட இதுல மட்டும் ஒரு 12 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 11th ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு டெஸ்ட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, அடுத்து எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா. ஜியோகிராஃபி, பாலிட்டி. ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 13 டெஸ்ட் கிட்டத்தட்ட. ஓகே, 14 டெஸ்ட் உங்களுக்கு வருது 11th 12th மட்டும். ஸ்கிப் பண்ணாம நீங்க படிக்கணுங்கிறதுக்காக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா. அப்போ வந்து கிட்டத்தட்ட 42 டெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, இந்த யூனிட் டெஸ்ட், அந்த ரிவிஷன் டெஸ்ட் சேர்த்து 42 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு
கவர் ஆகிடும். என்னென்னா 6 to 12th வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா, கூட ஒரு ரிவிஷன் வந்துடும். அது இந்த மார்க் பூஸ்டர் டெஸ்ட். ஓகே, இது வந்து பிடிஎஃப் மட்டும் தான் நம்ம தர போறோம். இது எதுக்கான எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ரீகால் பண்றதுக்கு, ஒரு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்காக இந்த மார்க் பூஸ்டர் டெஸ்ட். இதுவே கொஞ்சம் ரொம்ப ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கும். இந்த கடைசி மார்க் பூஸ்டர் டெஸ்ட்னு ரொம்ப ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேவா, ஹிஸ்டரி. ஓகேவா, கூடவே உங்களுக்கு காமனா மேக்ஸ் சைக்காலஜி சார்ட் அந்த பார்ட் வந்துடும். ஹிஸ்டரி மட்டும். ஓகேவா, மெயினா இது மட்டும் தான் இது காமனா வந்துடும். 200 கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேவா, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் மட்டும், அடுத்து பிசிக்ஸ் மட்டும், அடுத்து கெமிஸ்ட்ரி மட்டும், அடுத்து பாலிட்டி மட்டும், பயாலஜி மட்டும், ஜியாகிரபி மட்டும், அடுத்து தமிழ் மட்டும், அடுத்து இங்கிலீஷ் மட்டும், ஃபைனலாக சிஏவும் ஸ்ட்ராட்டஜிக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டினா உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருவோம். ஓகே, இது எதுக்குன்னா மார்க் பூஸ்டர் டெஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போக்கி நம்ம என்னன்னா 42 டெஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஜூலை வரைக்கும் வருது. ஓகே, ஜூலை வரைக்கும் வருது. இது நம்ம பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம் எல்லாமே. ஓகே, இது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அப்போ இங்க ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா, 3 டெஸ்ட் அதிகபட்சம் உங்களுக்கு ஜூலை 15. ஓகேவா, ஒரு ஜூலை வரைக்கும் நீங்க நம்ம ஷெட்யூல் ஓகேவா போகும். ஓகேவா, ஒருவேளை கண்டிப்பா கால்ஃபார் வந்து இவ்வளவு சீக்கிரம் வருமா, ஜூலைக்குள்ள வருமாங்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம ஸ்லோவா போட்டிருக்கோம். ஜூலை வரைக்கும் தாராளமாக நீங்கள் படிக்கலாம், பயப்படாம. ஒருவேளை ஏதாவது ஓகே வாய்ப்பு இல்லை, 99.9% இல்லை, ஒருவேளை வந்துச்சுன்னா முன்ன பின்ன உங்களுக்கு ஷெட்யூல் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, மற்றபடி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜூலை வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட. அப்படின்னா ஒரு 5 மாதம். ஓகேவா, 5 மாதம் நீங்கள் இந்த நல்லாவே படிக்கலாம். 5 மாதம். ஓகேவா, நிறைய படிக்கிறீங்க. ஓகேவா, அந்த நிறைய படிக்கிறது குறைவாக படிக்கிறீங்க, திருப்தியாக படிக்கிறீங்க. ஓகே, தெளிவாக படிக்கிறீங்க, அதுதான் விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவரால் சம்மரி பார்க்கலாம். மொத்தம் யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 டெஸ்ட் வரும். உங்களுக்கு ஒரு 5040 கொஸ்டின், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 6 கொஸ்டின், அது ஒரு 840 கொஸ்டின், பூஸ்டர் டெஸ்ட் மட்டும் ஒரு 10 கொஸ்டின், அது மட்டும் உங்களுக்கு 2000 கொஸ்டின் கவர் ஆகுது. அது ஃபுல் டெஸ்ட்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின், அது ஒரு 420 கொஸ்டின். இது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஓகே, அது ஒரு 300 கொஸ்டின் வரும். ஓகேவா, அப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட 8600 கொஸ்டின் நீங்க பிளான் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. டோட்டல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட். ஓகே, டோட்டல் டெஸ்ட் வந்து 55 டெஸ்ட். கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 300 கொஸ்டின் சேர்த்தோம்னா 8600 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா, ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான கட்டணம் தான் வச்சிருக்கோம். பாருங்க, கொஸ்டினும் பைலிங்குவல், டெஸ்ட் ரொம்ப அதிகம், கொஸ்டினும் ரொம்ப அதிகம், நிறைய டிஃப்ரெண்டாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபீஸ் வந்து ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2000 ரூபா, ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 3000 ரூபா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 ரூபா. ஓகே, ரொம்ப கம்மியானது தான். ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேவா, அப்போ வந்து ஃபீஸ் நம்ம எப்பயுமே பாருங்க, கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணி. 1000, 1500, 2000, 2000 இதே ரேஞ்சில் தான் நம்ம ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, வேற ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்ததுன்னா அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஷெட்யூல் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்க. ஓகேவா, பொறுமையாக எடுத்து என்ன பண்ணுங்க, ஷெட்யூல் எடுத்து பாருங்க. ஓகேவா, நமக்கு கரெக்டாக செட் ஆகுமா, 5 மாதம் அடுத்து நம்ம என்ன பிளானு, ஓகே, நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா, இதெல்லாம் பல கேள்விக்கு நீங்கள் உங்களே கேட்டுக்கணும். ஓகேவா, எல்லாத்துக்கும் உங்கள் மனசு ஓகேன்னு சொல்லும் போது தான் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேவா, எனிவே இந்த 2026 முதல் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐ அண்ட் போலீஸ் கம்பைன் டெஸ்ட் பேட்ச் வருகின்ற 14ஆம் தேதி, வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, வேற ஏதாவது உங்களுக்கு குறைஸ் இருந்துச்சு அப்படின்னா அகாடமி நம்பர் 9087342919 கால் பண்ணுங்க. கால் பண்ணல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, எனிவே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.